வணக்கம் மாணவர்களே, அனைவரும் எப்படி இருக்கிறீங்க? சரி, இன்று நாம் பின்னம் என்ற புதிய தலைப்பை ஆரம்பிக்க உள்ளோம். பின்னம் என்ற பாடம் நீங்கள் 1ஆம் ஆண்டில் படித்திருப்பீர்கள். சரிங்களா? அரைப்பகுதி, கால் பகுதி என்ற 2 பின்ன தலைப்புகளில் நீங்கள் படித்திருப்பீங்க. இன்று நாம் 2ஆம் ஆண்டுக்கான பின்னத்தை ஆரம்பிக்க உள்ளோம். சரி, தொடர்ந்து பார்ப்போமா? சரி, நம்ம பாடத்தை தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்பதாக பின்னம் என்றால் என்ன என்று நாம் சற்று மேல்பார்வை செய்வோமா? சரி, பின்னம் என்பது ஒரு முழு பாகம். அந்த ஒரு முழு பாகத்தை சம பாகமாக நாம் பிரிப்பதை தான் பின்னம் என்று கூறுகிறோம். இங்க நீங்க பாத்தீங்கன்னா சில வடிவங்கள் கொடுத்திருக்கிறாங்க. செவ்வகம், அதன் பிறகு அரைவட்டம், முக்கோணம் என்று பல வடிவங்கள் பார்த்து நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த வடிவங்களை சம பாகமாக பிரித்து அதில் ஒரு பாகத்தை வர்ணம் தீட்டிருக்கிறாங்க. சரி, இந்த முழு பாகத்தை நாம் சம பாகமாக பிரிப்பது தான் நாம் பின்னம் என்று கூறுகிறோம். இதை நீங்க உங்களுடைய கணித புத்தகம் ஜீலே டூவர் அதுல நீங்க முதல் பக்கத்துல நீங்க பார்க்கலாம். சரி, நாம் பின்னம் என்ற தலைப்புல முதல் தலைப்பு நாம் பார்ப்பது தகு பின்னம். சரி, தகு பின்னத்துக்கு ஆசிரியர் இங்க ஒரு உதாரணம் கொடுத்திருக்கிறேன். சரி, இந்த பின்னம் நீங்க பாத்தீங்கன்னா அரை பாகம், அதாவது 2இல் 1. இது நீங்கள் 1ஆம் ஆண்டில் படித்திருப்பீர்கள். சரிங்களா? இப்பொழுது நாம் தகு பின்னம் என்றால் என்ன என்று நாம் பார்ப்போம். இங்க ஆசிரியர் 2இல் 1 என்று நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அந்த 2இல் 1 என்பதில் 2 என்பது மொத்த பாகம், 1 என்பது எடுத்துக்கொண்ட பாகம். சரிங்களா? அதாவது 2 என்பது மொத்த பாகம், 1 என்பது சில நேரங்களில் நம்ம கருமையாக்கியிருப்போம், இல்ல அந்த பகுதியை பயன்படுத்தியிருப்போம். அதுதான் எடுத்துக்கொண்ட பாகம் என்று நாம் கூறுகிறோம். சரி, தகு பின்னத்தை நாம் குறிப்பிடும் பொழுது கீழே உள்ள எண், மேலே உள்ள எண் என்று நாம் எப்பொழுதும் சொல்ல மாட்டோம். கீழே உள்ள எண்ணுக்கு நாம் சொல்வது பகுதி எண், மேலே கொடுக்கப்பட்டுள்ள எண் தொகுதி எண். இங்கு ஆசிரியர் உதாரணமாக நான் 2இல் 1 குறிப்பிட்டிருக்கிறேன். ஆக 2 என்பது பகுதி எண், 1 என்பது தொகுதி எண். அதாவது 2 பகுதிகள் இருக்கின்றன, அதில் ஒரு தொகுதியை நாம் பயன்படுத்திவிட்டோம் என்று அர்த்தம். தகு பின்னத்தில் நாம் எப்பொழுதும் ஒரு சில அந்த சொற்களை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். தகு பின்னத்தில் பகுதி எண், தொகுதி எண், அந்த 2 சொற்களையும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே ஞாபகம் இன்னொன்று நீங்க என்ன வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், பகுதி எண் என்பது தொகுதி எண்ணை விட பெரியதாக இருக்கும், தொகுதி எண் என்பது பகுதி எண்ணை விட சிறியதாக இருக்கும். இங்க ஆசிரியர் கீழே சில எண்களை ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார். பாத்தீங்கன்னா 8இல் 3 இருக்கிறது, 5இல் 4 இருக்கிறது, 3இல் 2 இருக்கிறது, 7இல் 4 இருக்கிறது, 6இல் 5 இருக்கிறது, 10இல் 7 இருக்கிறது. இதுல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள பகுதி எண் பெரியதாகவும் மேலே கொடுக்கப்பட்டுள்ள தொகுதி எண் சிறிய எண்ணாகவும் இருந்தால்தான் அது தகு பின்னம். இதை எப்பொழுதும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். மாணவர்களே, நீங்கள் பக்கம் 3இல் இன்னும் தகு பின்னத்தை பற்றி அறிந்து கொள்ள பல உதாரணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. பக்கம் 3இல் நீங்கள் சென்று பாருங்கள். தகு பின்னத்தை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு பல உதாரணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதுவும் 10, 10இல் 1, 10இல் 2, 10இல் 3 என்று அவர்கள் வரிசையாக கொடுத்திருக்கிறார்கள். 10இல் 9 வரைக்கும் அது தகு பின்னம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதை எப்பொழுதுமே நீங்கள் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள பகுதி எண் பெரியதாகவும் மேலே கொடுக்கப்பட்டுள்ள தொகுதி எண் சிறியதாகவும் இருக்கும் வரைக்கும் அது தகு பின்னம். சரிங்களா? சரி, நீங்கள் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு பிடித்தமான உணவு வகைகளை
அவர்கள் தகு பின்னமாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். முதல்ல நம்ம பார்ப்போமா? ஓகே, இன்னட்டில் 6 பாகம் உள்ளது, அதில் ஒரு பாகத்தை 6ல் 1 என்போம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இன்னட்டில் என்றால் சாக்லேட். சரி, சாக்லேட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? சரி, அது 6 பாகமா பிரித்திருக்கிறாங்க. அதில் ஒரு பாகத்தை நீங்கள் சாப்பிட்டீர்கள் என்றால் 6ல் 1. அதே போல ஒரு ரொட்டி பிஸ்கட் எடுத்திருக்கிறாங்க. அதை 4 பாகமாக பிரித்து அதில் ஒரு பாகத்தை அவர்கள் கருமையாக்கி இருக்கிறார்கள். ஆக அது 4ல் 1. அதே போல அணிச்சல் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பீட்சா கொடுக்கப்பட்டிருக்கிறது, கேக் கொடுத்திருக்கிறாங்க. சரி, இந்த மாதிரி பல உதாரணங்களை கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் அதை வாசித்து புரிந்து கொள்ளுங்கள். பக்கம் 4 வாசித்து உங்க பெற்றோர்களுடன் கலந்துரையாடி இதை நீங்கள் புரிந்து கொண்டு அடுத்ததாக நான் கொடுத்திருக்கும் அந்த நடவடிக்கைகளை செய்யுங்கள். மாணவர்களே, ஆசிரியர் உங்களுக்கு 3 நடவடிக்கைகள் கொடுத்திருக்கிறேன். உங்களுடைய கணித நடவடிக்கை புத்தகத்துல பக்கம் 89, 90, 91 இதுல எல்லாத்துலயும் நீங்க அந்த என்ன சொல்றது அந்த நடவடிக்கை புரிந்து நீங்கள் செய்ய வேண்டும். ஓகே, 89 நம்ம பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட பின்ன பாகத்திற்கு ஏற்ப வர்ணம் தீட்ட வேண்டும். அவர்கள் ஒரு பின்னம் கொடுத்திருக்கிறாங்க, அதுக்கேற்ப வர்ணம் தீட்ட வேண்டும். பிறகு பக்கம் 90ல பாத்தீங்கன்னா எண்மானத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பின்னத்தை நீங்கள் பின்னத்தோடு இணைக்க வேண்டும். உதாரணத்துக்கு நடவடிக்கை 2ல பாத்தீங்கன்னா 2 நடவடிக்கைகள் கொடுத்திருக்காங்க. நடவடிக்கை 2ல 2 பகுதிகளாக பிரித்திருக்கிறார்கள். மேல உள்ளது கோடிட்டு அதை இணைக்க வேண்டும், கீழே எண்மானத்தில் எழுத வேண்டும். சரிங்களா? அடுத்தது பக்கம் 91ல நீங்க பாத்தீங்கன்னா சில உணவு வகைகள் கொடுத்திருக்கிறாங்க. அதை பின்ன பாகமாக பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். அதை நீங்கள் பின்னத்தில் எழுத வேண்டும், எண்மானத்தில் எழுதக்கூடாது, பின்னத்தில் எழுத வேண்டும். சரிங்களா? சரி மாணவர்களே, இன்றைய பாடம் இவ்வளவுதான். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் நான் சந்திக்கின்றேன். பாடங்களை செய்யுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் ஆசிரியரை நாடுங்கள். நன்றி மாணவர்களே.